Assalamualaikum hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கீங்க நம்புறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நியூயார்க் ஸ்டைல் சாக்லேட் சங்க் குக்கீஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த சூப்பரான குக்கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் வீட் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக நான் இதில் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் 115 கிராம் அளவு அன்சால்டட் சாஃப்ட் பட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். ரொம்ப மெல்டடாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும் பட்டர். நம்ம வந்துட்டு பீட்டர் வச்சுட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து நல்லா க்ரீமிங் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அது கூட ஒயிட் சுகர் 50 கிராம்ஸ் சேர்த்து நான் வந்து ஒரு பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த சுகர் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்ட் அண்ட் க்ரீமி ஆகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பீட்டர் வச்சு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து அடித்து எடுத்துக்கோங்க. சுகர் வந்து 2 பேட்ச் இல்லைனா 3 பேட்சாக வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதில், ஓகேங்களா? ஆட் பண்ணும்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பீட்டர் வச்சு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். இந்த பட்டர் சுகரெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சைட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பட்டர் சுகரெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி கிடச்சிருக்குல்ல. ஸோ அதை வந்து எல்லாமே வந்து நல்லா ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம ஒரு டைம் பீட்டர் போட்டு அடிக்கணும். நல்லா ஹை ஸ்பீடில் பீட்டர் வச்சு அடிக்கும்போது உங்களுக்கு அந்த பட்டர் நல்லா க்ரீமியாக செட் ஆயிரும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளோட குக்கீஸ் வந்துட்டு நல்லா சூப்பர் கூவியாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு உள்ள. இது கூட நான் ஒரு லார்ஜ் சைஸில் ஒரு எக் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த குக்கிக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த எக்கையுமே வந்து யூஸ் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சர் எக் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு கிடையாது. நல்லா கூலிங்காக இருக்கிற எக்குமே வந்துட்டு ஓகே தான். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எக் ஆட் பண்ணி செய்கிறனால லைட்டாக அந்த ஃப்ளேவர் வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த எக் ஃப்ளேவரே வந்து இருக்காது. ஸோ வெனிலா எசன்ஸ் அதை அப்படியே வந்து பீட் பண்ணிடும். ஸோ அதை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து க்ரீமி ஆகிற வரைக்கும் அடித்து எடுத்துக்கோங்க. அந்த சுகர் வந்துட்டு நமக்கு திப்பியாகவே தெரியாது. அது ஃபுல்லாகவே நல்லா க்ரீமியாக மாறிடும் எக்கெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம். உங்களுக்கு இப்போ சைட்ஸ் எல்லாம் நான் ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஒரு பட்டர் க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அடுத்ததாக செப்ரேட்டான ஒரு பவுலில் ஹோல் வீட் ஃப்ளார் வந்து நான் 1.25 கப் அளவு எடுத்திருக்கேன். 160 கிராம்ஸ் அளவு ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இதுதான் நம்மளோட குக்கியை சென்டரில் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி வைக்கும். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், இன்னொரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறதில்ல, அதனால் நல்லா வந்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர் அண்ட் எக் மிக்சரில் இந்த நம்மளோட ட்ரை ஃப்ளார் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பேட்சாக நான் வந்துட்டு ஃப்ளார் ஆட் பண்ணுறேன். ஒரு 6 to 7 டீஸ்பூன் ஆஃப் ஃப்ளார் ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் வந்து கொடுங்க. அந்த ஃப்ளாரில் எல்லாமே அந்த பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்பேச்சுலா வச்சே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற ஃப்ளாருமே நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு நல்ல குயிக்கான மிக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவர் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. சென்டரில் நல்லா சாஃப்டாக வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணால் தான் அந்த சாஃப்ட் அண்ட் கூயான டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளார் வந்து எப்படி இருக்கும்னா நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். ரொம்ப வந்துட்டு ட்ரையாக இருக்காது. நார்மல் குக்கீஸ் மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியான ஒரு டோ தான் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடியில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்க்ரேப் பண்ணி நல்லா நீட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணலாம், வால்நட்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் டார்க் சாக்லேட் சங்க்ஸ் கூட ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நான் டார்க் சாக்லேட் சங்க்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கப் அளவு, அதாவது 180 கிராம்ஸ்லேருந்து ஒரு 190 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சாக்லேட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். பிகாஸ் சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப ரிச்சாகவே இருக்கும் அதில். ஸோ இதை நல்லா ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு ஸ்கூப் வச்சு தான் நான் வந்து எடுத்து ட்ரேயில் வந்துட்டு அலைன் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா கையில் எடுத்து வைக்கும்போது ரொம்ப ஒட்டி பிடிக்கும், அதனால ரொம்ப கஷ்டமாகும். ஸோ ஒன்றும் நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்கூப் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம வீட்டில் கரண்டி இருக்கும்ல அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் ஸ்கூப் போகும்போது ஈஸியாக உங்களுக்கு விழும். இது மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்கூப்பாக வச்சுக்கிறேன். நல்லா ஸ்பேஸ் கொஞ்சம் விட்டே வந்துட்டு இந்த மாதிரி வந்து அலைன் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 மீடியம் சைஸ் சாக்லேட் சங்க் குக்கீஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 6 குக்கீஸ் மட்டும் இந்த ட்ரேயில் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இந்த குக்கி டோவை கண்டிப்பாக நீங்கள் 30 மினிட்ஸாவது ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். அதுக்கப்புறமா வெளியில் எடுத்துகிட்டு லைட்டாக ஷேப் பண்ணுங்கள். நான் எப்படி ஷேப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா உருண்டையாக ஷேப் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 14லேருந்து 16 மினிட்ஸ் வரைக்கும் இந்த ஒரு குக்கீஸை வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இன்கேஸ் உங்கள் அவனில் சீக்கிரமாக வந்துட்டு குக்கி பேக் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 12 மினிட்ஸ்லேயே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்லா ரெடியாகி வெளில வந்ததுக்கப்புறம் சூடாக இருக்கும்போதே மேலே கொஞ்சம் சாக்லேட் சங்க்ஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அது பிரித்து எடுக்கும்போது நல்லா கூவியாக சாக்லேட்டியாக வந்துட்டு தெரியும். ஸோ அது நல்லா பேக் ஆகி வெளில எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள்.
ஸோ இந்த நியூயார்க் ஸ்டைல் குக்கீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா பட்டர் வந்து மெல்ட் ஆகக்கூடாது, அதே மாதிரி டோ வந்து நல்லா சில்லாக இருக்கணும். அதனால் பெரிய சைஸ் பாலாக எடுங்க, ஃப்ளாட்டன் பண்ணாதீங்க. நான் காமிச்சேன் அந்த மாதிரி உருண்டையாக வந்து வைங்க. லைட்டாக அண்டர் பேக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு சென்டர் வந்து நல்லா கூயாக வந்துட்டு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், கார்ன்ஃப்ளவர் ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் அந்த க்ரஸ்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி உள்ள நல்லா கூயி சென்டரோட வேறு லெவலில் இருக்கும் இந்த சாக்லேட் சங்க் குக்கீஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஒரு வேறு லெவலில் நியூயார்க் ஸ்டைல் சாக்லேட் சங்க் ஹோல் வீட் குக்கீஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ்க்காகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் வீட்டில் கிட்ஸுக்கு நல்லா ஹெல்த்தியான குக்கீஸ் ரெடி பண்ணலாம், நீங்கள் இந்த ரெசிபி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணும்போது ஷேர் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு எப்படி டர்ன் அவுட் ஆச்சு அப்படின்னு. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே ஷேர் பண்ணி நம்ம வீடியோஸை பார்க்க சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.